அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ என்று திருவள்ளுவர் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அன்பு மட்டுமே எப்பொழுதுமே அதை பூட்டியோ மூடியோ கவர் பண்ணியோ ஒளிச்சே வைக்க முடியாது. உண்மையான அன்புங்கிறது எப்படியாவது எந்த விதத்திலேயாவது அது வெளிப்படுத்திடும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்ச ஒன்றுதான் இல்லைங்களா? அந்த அன்புக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. அதுவும் பெற்றவர்களுடைய அன்புக்கு விலை மதிப்பற்றது. அதை நம்ம ஒரு விலை கொடுத்தே வாங்க முடியாது. தாய் தந்தை 2 பேருடைய அன்பு அந்த குழந்தைங்க மேல இருக்குல்ல, அதை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது எல்லையற்றது. அது எவ்வளவுதான் அடைச்சு வச்சாலும் அது ஒரு சமயத்துல அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துதான் ஆகும். அது தன்னுடைய உணர்வை அன்பை வெளிப்படுத்தியே ஆகும். அதுதான் திருவள்ளுவர் அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ என்று அழகா குறிப்பார். இப்ப இந்த அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ அப்படிங்கிற அந்த ஒரு வரியை வச்சுட்டு எனக்கு எப்படி ஒரு கதை நான் படிச்சப்ப இந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லலாம். நான் படித்தேன், பல முறை படிச்சேன். ஆனா அதுல உள்ள அந்த ரியாலிட்டியோட எனக்கு அந்த படித்ததில் பிடித்தது அந்த கதையை எனக்கு சொல்ல தெரியலனாலும் நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முயற்சி செய்யறேன். அதாவது ஒரு மருத்துவமனையில் தன் மனைவிக்கு பிரசவத்திற்காக ஒரு கணவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய உள்ளங்கள் அப்படியே என்ன சொல்றது, ஒரே ஒரு கஷ்டம். எப்படி தன்னுடைய மனைவியை இவ்வளவு வரைக்கும் நம்ம காவந்து பண்ணி நல்ல பத்திரமா நம்ம வச்சிருந்து கொண்டுட்டு வந்துட்டோம். இருந்தா இந்த பிரசவ வலியோட அவ துடிக்கிறத பார்க்கும் பொழுது அந்த கணவனால அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர் அப்பதான் அவர் உணர்றார், இவ்வளவு நாள் நாம இவளை காவந்து பண்ணி கொண்டுட்டு வந்தது பெருசு இல்லை, இப்ப நம்ம பார்க்கக்குள்ள முடியலையே. ஏன்னா அவர் ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவர். அவருடைய மனைவி அவங்க வீட்டுல மகள் இறந்தே விட்டாருன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கணவன் இவருடைய வீட்லயும் இவங்க பெற்றோர் இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் மட்டும்தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த பிரசவ நேரம், அப்பதான் அந்த கணவருக்கு ஒரு தன்னுடைய யாருமற்ற ஒரு அனாதையா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வர்ற மாதிரி உணர்வார். அப்ப அவருடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, அம்மா என்னுடைய மனைவி பிரசவ வலியில இருக்கிறா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு அனாதையா நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு கண் கலங்கி அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவங்க அம்மா அதை கேட்டுட்டு அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. அவங்க அருகில் இருந்த அவங்க அப்பா கேட்பார், என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா இவன் செஞ்சதுக்கு அந்த பொண்ணு என்ன செய்யும், ஏன் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். இவங்க அம்மாவும் கிளம்பிடுவாங்க. கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பவும் ஒரு ஃபோன் வருது. அப்போ அவங்க அப்பா எடுக்கிறாரு. அப்போ அந்த மகன் அந்த கணவன் அந்த மனைவி பிரசவத்தில் இருக்காங்க, அந்த பையன் தன்னுடைய அப்பா எடுத்ததுன்னு தெரியாம அவர் சொல்றாரு, அம்மா என்னுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, அது அச்சு அசல் நம்மளுடைய அப்பா மாதிரியே இருக்குதுமா, அப்பா பார்க்க வருவாராமா அப்படின்னு சொல்லுவார். உடனே இவருடைய அந்த தந்தையினுடைய கண்கள்லாம் தாரை தாரையா நீர் வடிச்சிட்டு, எப்படியாவது நம்ம போயிடணும், அந்த மகனுடைய குரல் தன்னை மாதிரி இருக்குது அப்படின்றதும் அந்த உணர்வுல அவர் உடனே இவர் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுவார். அந்த அம்மா முன்னாடி போனாங்கல்ல, அவங்க போய் உள்ள தன்னுடைய கணவர் பின்னாடி வர்றாருன்னு தெரியாமலே அவங்க உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு தன்னுடைய மகன் அம்மாவை பார்த்ததும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கதறி அழுதுருவார். அழுதுட்டதும் அப்ப அந்த பிரசவத்தில் இருக்காங்கல்ல அவங்க மனைவி, அவங்க தன்னுடைய மாமியாரை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்போ இவங்க கையை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு அப்போ அந்த மருமகள் சொல்லுவாங்க மாமியார்கிட்ட, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, இது எப்படி இருக்க போதோ, இது எப்படி நான் வளர்க்க போறேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களுடைய மகன் எனக்கு ஒரு குழந்தையா கொடுத்துருக்கீங்க,
எனக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி என்ன அப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு பெருமையாக சொன்னதும் அந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய மகனை நான் முறையாக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தில் அவங்களுக்கு கண்ணிலேருந்து தாரையாக தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பிரசவத்தில் இருக்கிற அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவத்தை கேட்பாங்க, உங்கள் அம்மாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு வந்துட்டாங்க, ஏன் உங்கள் அப்பாவுக்கு உங்களை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில அந்த அப்பா வந்தவர் பின்னாடி அப்படியே வாசல்லே நின்றுடுவார். அவருக்கு அங்கே கொஞ்சம் ஈகோ தடுக்கும். நம்மளை யாராவது கவனிச்சுட்டு கூப்பிட்டா நம்ம உள்ளே போய்க்கலாம், நம்மளே ஏன் போகணும் அப்படின்ட்டு அந்த கதை ஓரமாக நின்றுட்டு இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த மருமகள் தன்னை கேட்டதுமே இவருக்கு உள்ளடி காலடிச்சு வைக்க போக மனசு வந்துடும். ஆனால் தன்னுடைய மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பார். அப்போ அந்த மகன் சொல்லுவார், நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது பள்ளத்துல எல்லாம் விழுந்துருவனோ, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பள்ளம் இருக்கும், அதில் விழுந்துருவனோன்னு எங்கள் அம்மா என்னை தூக்கி இடுப்பில் வச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா நான் இருக்கேன்டா, இந்த பள்ளத்தை நீ தாண்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் கொடுப்பாரு. அவரு கொடுத்த தைரியம் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தைரியசாலியா இன்னைக்கு வந்து இந்த அளவு நிற்கிறேன் அப்படின்னு அந்த மகன் வந்து சொல்லுவார் தன் அப்பாவை பற்றி தன் மனைவியிட்ட. உடனே இந்த கேட்ட அந்த தந்தை இடையில நின்னவர் ஓடி வந்து தன் மகனை வந்து கட்டி பிடிச்சிப்பார். அப்படியே அப்போ அவரால் அந்த சூழல் எல்லாருமே ஒரு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அழ வந்து ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு இல்லைங்களா? இப்படி தாங்க அன்பிற்கும் அடைக்கின்றால் உண்டோ அப்படிங்கிற வரி இந்த கதைக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. உண்மை தானேங்க? அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த கதையை நான் 2 முறை 3 முறை படித்தேன். இப்படி தாங்க ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் அவங்கள கைவிட்டுட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை உதாரணமாக இருந்துச்சு. பிள்ளைகள் கூட பெற்றோர்களை கைவிட்டதா நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கூட பெற்றோர்கள் தன் குழந்தைகளை விட்டு கொடுத்ததே கிடையாது, சரித்திரமே கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ நான் கூறிய அந்த திருக்குறளின் வரிகள் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ அப்படிங்கிறது சரியான திருக்குறளுடைய வரிகள். இந்த காணொளி, இந்த வீடியோவை நீங்கள் ஆர்வத்தோடு பார்த்துருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்புக்கு ஏங்காதவங்களும் கிடையாது, பெற்றவர்களை பற்றி பேசும் பொழுது கண் கலங்காதவர்களும் கிடையாது. உண்மைதானே? நானும் அந்த கதையை முதல் முறை படிக்கும் பொழுது சிறிது கண் கலங்கினேன். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.